தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தும் ஒரு அமைதியான புரட்சியை ஏற்படுத்தி சரித்திரம் படைத்துள்ள தளபதி விஜய் அவர்களை, ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை நேற்று முன்தினம் நாங்கள் சந்தித்தோம். எங்களை இணைத்து கொண்ட பொழுது இந்த புகைப்படத்தை நான் கொடுத்தேன். 67 பேரறிஞர் அண்ணா புரட்சி, 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி, 2026 இந்த தங்க தலைவன், இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன், நமது புரட்சி தளபதி புரட்சி என்ற இந்த புகைப்படத்தை கொடுத்தேன். 3 புரட்சி ஒரு இலக்கு என்பதுதான் இது தலைப்பு. இதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள். அருகில் அமைச்சர் புசி ஆனந்தும் வெங்கட்ராமனும் இருந்தார்கள். ஆகவே இதை கொடுத்து இணைந்து கொண்ட பொழுது இந்த படம் சிறப்பாக இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். நல்லா விசாரித்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் தினமும் தொலைக்காட்சியில் பார்க்கிறாரு என்னவோ தெரியாது. மகிழ்ந்து நான் என்னுடைய நன்றியை சொன்னேன். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு, இதான் ஒசூர்லேயும் வீடு இப்போது. ஆனால் நேற்று முன்தினம் ஏதோ உத்தம புத்திரர்கள் போல் அவர் நம்ம கேபி முனுசாமி பேசுகிறார். அது பெரிய நியூஸாக வந்தது. நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, புசி ஆனந்த் 2ஆம் கட்ட தலைவர், மாண்புமிகு அமைச்சரை அவர் சொல்லுகிறது வார்த்தை. அவரை தான் பார்க்க முடியும், தலைவரை பார்க்க முடியல, இவர்களை தான் பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதுக்கு தான் இந்த ஃபோட்டோ. அவர்களை பார்த்தவர்கள் காலையிலிருந்து மத்தியானம் இருந்து ஒரு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இதில். அதுவே நாங்கள் பார்த்தோம். அன்பாக பழகினார், பேசினார். நான் பார்த்து வெளியிலே வந்தபோது சொன்னேன், அந்த ஹாலில் போய் பார்த்தப்போ 90% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னையும் சேர்த்திருந்தோம். அதில் விஜயதரணி இருந்தார்கள். அவர்கள் பிஜேபியிலிருந்து வந்தார்கள். திமுகவினுடைய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெகத்ரட்சகனுடைய மகனும் வந்திருந்தார். ஸோ எல்லோருமே வற்றாத ஜீவநதியாகிய தாவேக்காவை நோக்கி வருகின்ற காட்சியை பார்க்க முடியும். நான் என்ன சொல்வேன், அருமைக்குரிய முனுசாமி அவர்களுக்கு வயதிலே பெரியவர். அவர் என்ன சொல்கிறாரு, சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள், ஓடுகாலிகள் ஓடுகிறார்கள். எவ்வளோ பேர் ஓடுறது சார்? உங்கள் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஓடுகாலிகளோ யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினா கூட யாருமே இல்லை சார். கூடாரம் காலியிட்டு இருக்கு. நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்களா? போகின்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உழைத்த தொண்டர்கள், வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடியேந்தியவர்கள் என்று அனாதைகளாக்கப்பட்டு தெருவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஆதரிக்கின்ற இயக்கமாக தாவேகா இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். யாராவது போகிறவங்களை தடுக்கிறீங்களா முனுசாமி சார்? போகாதீங்க இந்த இயக்கத்தை விட்டுன்னு. அந்த பழக்கம் உண்டா உங்களுக்கு? இன்னும் பழனிசாமியை சுற்றி ஒரு 4 சகதிகள் இருக்கிறார். நீங்கள் புசி ஆனந்த் அவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசுவதற்கு யோகிதை இல்லை. இந்த கட்சி அழிகிறது, எல்லோரும் வெளியேறுகிறார்கள், திட்டுகிறீர்கள். ஆனால் ஆனந்த் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80-90% நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அன்போடு அரவணைத்து தாவேகாவுக்கு கொண்டு வந்து அந்த தலைவருடைய அனுமதியை பெற்று, முதல்வரின் அனுமதியை பெற்று இன்றைய தினம் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தனாக மாறிடுச்சு தாவேகா. ஸோ அந்த அளவிற்கு அவர்களை அரவணைத்து கொண்டு செல்கிற காட்சியை நான் நேரிலே பார்த்தேன். நான் பழகிற வரைக்கும் எனக்கு புசி ஆனந்தனை யாருன்னு தெரியாது. நான் பழகிற பின்னாடி தான் இப்படிப்பட்ட அன்பிற்குரிய ஒரு மனிதர் 30 வருடங்களாக அந்த ரசிகர்களை தன் கைகளிலே வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தவர். அதை அவர் சொன்ன திட்டுறது, இவரை திட்டுறது, வழக்கு பார்த்துக்கிறன்றது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் பாருங்கள். போய் தோத்துட்டு வந்துட்டீங்கல்ல. எங்கே தோத்தீங்க சொல்லுங்கள்? தொகுதியில் போய் தைரியமாக நின்னீங்க. ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியில் ஜெயிச்சிடலான்ட்டு போனீங்க, முடியல, தோத்துட்டீங்க. ஏற்கனவே நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி 0. நான் இப்போ ப்ரெஸ்ஸை கூட்டினதே ஒரே ஒரு கேள்வி கேட்கறது தான். என்னன்னா, இதுவரை பழனிசாமி வாய் திறக்கவே இல்லை.
திமுகவினுடைய அனுமதியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சித்தோம், முயற்சிக்கவில்லைன்னு சொன்னாரா? இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? நீங்க வைகோ அண்ணனை எல்லாம் பேசுறீங்க. எவ்வளவு பெற்ற கேவலமான கேடுகட்ட செயலை நீங்கள் செய்தீர்கள். திமுக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தேடி அலைந்தீர்கள், அவர் உங்களுக்கு கிடைக்கல. அவர்கள் பின்னால் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு சொல்லியது பதில். ஆகவே அப்படியெல்லாம் பின்புறத்திலிருந்து முதலமைச்சராக வருவதற்கு எடுத்த முயற்சியை முழுவதுமாக எடுத்தார்கள். நீங்களும் ஆதரவாக இருந்தீர்கள். உங்களுக்கெல்லாம் தலைவரையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அம்மாவையோ சொல்ல தகுதி இல்லை. எப்போ பாரு நீங்கள் சொல்லிக்கிறீங்க 32 வருஷம் நாங்கள் இருந்தேன்னு. உங்களை எத்தனை வருஷம் அம்மா தூரமாக வச்சுருந்தாங்கன்னு புகழேந்திக்கு தான் தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.